நிலைத்தன்மை. முதல் 3 அத்தியாயங்களைப் படித்த பிறகு, நீங்கள் ஒரு வியாபாரியின் திறனில் செயல்படுவதால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்திக்க சரியான வழிகளைக் கற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தமல்ல என்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறது என்று மனதின் நம்பிக்கை நம்புகிறேன். நான் ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தியதைப் போல, சிறந்த வர்த்தகர்களை எல்லோரிடமிருந்தும் பிரிப்பது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது எப்போது செய்கிறார்கள் என்பது அல்ல. மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் மற்றும் அவர்கள் செய்யும்போது அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி சிந்திக்கிறார்கள். ஒரு நிபுணரைப் போல வர்த்தகம் செய்து நிலையான வெற்றியாளராக இருப்பதே உங்கள் குறிக்கோள் என்றால், தீர்வுகள் உங்கள் மனதில் உள்ளன, சந்தையில் இல்லை என்ற முன்மாதிரியிலிருந்து நீங்கள் தொடங்க வேண்டும். நிலைத்தன்மை என்பது வர்த்தகத்திற்கு தனித்துவமான சில அடிப்படை சிந்தனை உத்திகளை அதன் மையத்தில் கொண்டுள்ளது. ஒரு சில அல்லது அதற்கு மேற்பட்ட வெற்றிகரமான வர்த்தகங்களை அனுபவிப்பது வர்த்தகம் எளிதானது என்று கிட்டத்தட்ட எவரையும் நம்ப வைக்கும். ஒரு வர்த்தகராக பணம் சம்பாதிப்பது எளிது என்று முடிவு செய்ய முடியாது. ஆனால் அப்படியானால், வர்த்தகம் மிகவும் எளிதானது என்றால், தேர்ச்சி பெறுவது ஏன் மிகவும் கடினம்? ஏன் பல வர்த்தகர்கள் தங்கள் அறிவு கூர்மையின் முடிவில் வெளிப்படையான முரண்பாட்டுடன் போராடுகிறார்கள்? வர்த்தகம் எளிதானது என்பது உண்மையாக இருந்தால், பின்னர் அவர்கள் கற்றுக்கொண்டதை செய்ய முடியாது என்பது எப்படி சாத்தியமாகும்? சந்தைகள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வேலை செய்யுமா? வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், வர்த்தகத்தை பற்றி நாங்கள் நம்புவதற்கும் காலப்போக்கில் எங்கள் உண்மையான வர்த்தக முடிவுகளுக்கும் இடையிலான முரண்பாட்டை எவ்வாறு கணக்கிடுவது? வர்த்தகத்தை பற்றி சிந்திப்பது, நீங்கள் அதை பற்றி நினைக்கும் விதத்தில் பதில்கள் உள்ளன. நகைமுரண் என்னவெனில், வர்த்தகம் மிகவும் வேடிக்கையாகவும் சிரமமின்றியும் இருக்கலாம். ஆனால் இந்த குணங்களை தொடர்ந்து அனுபவிப்பது உங்கள் முன்னோக்கு, உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் அணுகுமுறைகள் அல்லது உங்கள் மனநிலையின் செயல்பாடாகும். நீங்கள் மிகவும் வசதியாக இருக்கும் வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். அவை அனைத்தும் ஒரே விஷயத்தை குறிக்கின்றன. மகிழ்ச்சி, வேடிக்கை மற்றும் திருப்தி ஆகியவை மனதின் நிலைகளாக இருப்பதைப் போலவே, வெற்றி மற்றும் நிலைத்தன்மை ஆகியவை மனநிலைகளாகும். உங்கள் மனநிலை என்பது உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் மனப்பான்மையின் ஒரு விளைபொருளாகும். நீங்கள் முடிவுகள் வேறுபட்டதாக இருக்காது. நீங்கள் வேடிக்கையாக இல்லாதபோது, திடீரென்று உங்களை ரசிக்கத் தொடங்கும் வகையில் உங்கள் பார்வையை மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும். நிச்சயமாக, உங்கள் சூழ்நிலையின் சூழ்நிலைகள் திடீரென்று நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் வகையில் மாறும். ஆனால் உங்கள் மனநிலையானது நிலைமைகளின் வெளிப்புற மாற்றத்தின் விளைவாக இருக்கும், உங்கள் அணுகுமுறையின் உள் மாற்றத்தின் விளைவாக அல்ல. நீங்கள் ஒரு நிலையான அடிப்படையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பது மிகவும் சாத்தியமில்லை. இருப்பினும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் பெரிதும் அதிகரிக்கலாம். கேளிக்கை வகை மனப்பான்மையை வளர்த்து, மேலும் குறிப்பாக உங்களை வேடிக்கை பார்ப்பதிலிருந்தும் மகிழ்வதிலிருந்தும் தடுக்கும் நம்பிக்கைகள் மற்றும் மனப்பான்மைகளை நடுநிலையாக்குவதில் பணியாற்றுவதன் மூலம் ஒரு வர்த்தகராக நிலையான வெற்றியை உருவாக்குவது அதே வழியில் செயல்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வெளி உலகத்தை நம்பியிருப்பதை விட, நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற சந்தையை நம்பியிருக்க முடியாது. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க எதையும் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் காரியங்களைச் செய்யும் மகிழ்ச்சியான மனிதர்கள். தொடர்ந்து வெற்றி பெறும் வர்த்தகர்கள் அவர்கள் யார் என்பதன் இயல்பான வெளிப்பாடாக சீரானவர்கள். அவர்கள் சீராக இருக்க முயற்சிக்க வேண்டியதில்லை, அவை சீரானவை. இது ஒரு சுருக்கமான வேறுபாடு போல் தோன்றலாம், ஆனால் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். சீராக இருப்பது என்பது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒன்றல்ல, ஏனென்றால் முயற்சி செய்யும் செயல் உங்கள் நோக்கத்தை மறுத்து, வாய்ப்பு ஓட்டத்திலிருந்து உங்களை மன ரீதியாக வெளியேற்றி, நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை குறைத்து, தோல்வியடையும் வாய்ப்புகள் அதிகம். உங்கள் சிறந்த வர்த்தகம் எளிதாகவும் சிரமமின்றியும் இருந்தது. அவற்றை எளிதாக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டியதில்லை, அவை எளிதாக இருந்தன. போராட்டமும் இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டியதை நீங்கள் சரியாக பார்த்தீர்கள். நீங்கள் பார்த்ததை செயல்படுத்தினீர்கள். நீங்கள் இந்த நேரத்தில் வாய்ப்பு ஓட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தீர்கள். நீங்கள் ஓட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை, ஏனென்றால் சந்தையை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் விழிப்புணர்விலிருந்து எதுவும் தடுக்கப்படவோ அல்லது மறைக்கப்படவோ இல்லை, மேலும் போராட்டமோ எதிர்ப்போ இல்லாததால் உங்கள் செயல்கள் சிரமமின்றி தோன்றுகின்றன. மறுபுறம், முயற்சி செய்வது ஓரளவு எதிர்ப்பு அல்லது போராட்டம் இருப்பதை குறிக்கிறது. இல்லையெனில் நீங்கள் அதை செய்து கொண்டிருப்பீர்கள், அதை செய்ய முயற்சிக்க வேண்டியதில்லை. சந்தையில் இருந்து நீங்கள் விரும்புவதை பெற முயற்சிக்கிறீர்கள் என்பதையும் இது குறிக்கிறது. இந்த வழியில் நினைப்பது இயல்பானதாக தோன்றினாலும், இது சிரமங்கள் நிறைந்த ஒரு முன்னோக்கு. சிறந்த வர்த்தகர்கள் சந்தையில் இருந்து எதையும் பெற முயற்சி செய்யாததால் ஓட்டத்தில் இருப்பார்கள்.
அவர்கள் தங்களை கிடைக்கச் செய்வதால் எந்த நேரத்திலும் சந்தை வழங்குவதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டு முன்னோக்குகளுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. அத்தியாயம் 3இல் உடல் மற்றும் உணர்ச்சி வலி இரண்டையும் தவிர்க்க நம் மனம் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் சுருக்கமாக விளக்கினேன். நீங்கள் விரும்புவதை அல்லது சந்தையிலிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பதை பெற முயற்சிக்கும் கண்ணோட்டத்தில் நீங்கள் வர்த்தகம் செய்தால், உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் சந்தை நடந்து கொள்ளாத போது என்ன நடக்கும்? நீங்கள் விரும்புவதற்கும் நீங்கள் பெறாததற்கும் இடையிலான வேறுபாட்டை ஈடு செய்ய உங்கள் மனநல பாதுகாப்பு வழிமுறைகள் செயல்படுகின்றன. இதனால் நீங்கள் எந்த உணர்ச்சிகரமான வலியையும் அனுபவிக்க மாட்டீர்கள். நாம் விரும்புவதை பெறாத போது இயல்பாகவே நாம் உணரும் உணர்ச்சி கோளாறுகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கான வழியை கண்டறிய நம் மனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதுடன் ஒத்துப்போகும் தகவலை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்வு செய்வீர்கள். இதனால் நீங்கள் வலியற்ற மனநிலையை பராமரிக்க முடியும். இருக்க வேண்டும் இருந்தால் கண்ணுக்குத் தெரியாத தருணத்தில் உங்களிடம் இருக்க வேண்டிய அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அனைத்தும் வாய்ப்பு நீண்ட காலத்திற்குப் பிறகு, உண்மைக்குப் பிறகு வலியுடன் தெளிவாகிறது. நிலையானதாக இருக்க, நீங்கள் நனவான அல்லது ஆழ்மன செயல்முறைகளுக்கு ஆளாகாத வகையில் வர்த்தகம் பற்றி சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி, நீங்கள் விரும்புவதை கொடுங்கள் அல்லது வலியை தவிர்க்கவும். வலியின் அச்சுறுத்தல் பயத்தை உருவாக்குகிறது, மேலும் நீங்கள் செய்யக்கூடிய 95% பிழைகளுக்கு பயமே ஆதாரமாக உள்ளது. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பிழைகளைச் செய்வீர்கள், மேலும் ஒரு வர்த்தகராக நீங்கள் செய்ய முயற்சிக்கும் அனைத்தும் ஒரு போராட்டமாக இருக்கும். மேலும் நீங்கள் சந்தைக்கு எதிராக போராடுவது போல் அல்லது சந்தை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதிராக இருப்பது போல் தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால், இவை அனைத்தும் உங்கள் மனதிற்குள்ளேயே நடைபெறுகின்றன. சந்தை அது கிடைக்கும் தகவலை உணரவில்லை, நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு போராட்டம் என்றால் நீங்கள்தான் நான் எப்படி முடியும் என்று நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். நான் இனி பயப்படாத வகையில் வர்த்தகம் செய்வதை பற்றி சிந்தித்துப் பாருங்கள். எனவே என்னை தடுக்க, மறைக்க அல்லது தேர்ந்தெடுக்கும் மன செயல்முறைகளுக்கு இனி எளிதில் பாதிக்கப்படுவதில்லை. தகவல்களை தேர்ந்தெடுக்கவா? நான் முதல் அத்தியாயத்தில் குறிப்பிட்டது போல், பெரும்பாலான வர்த்தகர்கள் தாங்கள் இயல்பாகவே ஆபத்தான செயலில் ஈடுபட்டிருப்பதால் ஆபத்தை ஏற்றுக்கொள்வதாக தவறாக கருதுகின்றனர். வர்த்தகத்தை மேற்கொள்வது மற்றும் அகற்றுவது, அவர்கள் அந்த அபாயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், வர்த்தகம் மற்றும் சந்தைகளுடனான உங்கள் உறவை பற்றி எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது தவறாக இருப்பது, இழப்பது, தவறவிடுவது அல்லது பணத்தை மேசையில் விட்டுச் செல்வது உங்கள் மனநல பாதுகாப்பு வழிமுறைகளை உதைக்கச் செய்யாது மற்றும் வாய்ப்பு ஓட்டத்திலிருந்து உங்களை வெளியேற்றும். விளைவுகளை பற்றி நீங்கள் பயந்தால், வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான அபாயத்தை எடுப்பது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. ஏனென்றால் உங்கள் அச்சங்கள் தகவல் மற்றும் உங்கள் நடத்தை பற்றிய உங்கள் உணர்வின் மீது செயல்படும். இது உங்களுக்கு அனுபவத்தை உருவாக்கும். நீங்கள் அதிகம் பயப்படுகிறீர்கள், நீங்கள் தவிர்க்க முயற்சி செய்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிந்தனை மூலோபாயத்தை வழங்குகிறேன். இது நம்பிக்கைகளின் தொகுப்பை கொண்டுள்ளது. அது உங்களை இந்த நேரத்தில் மற்றும் ஓட்டத்தில் கவனம் செலுத்துகிறது. இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் சந்தையிலிருந்து எதையும் பெறவோ அல்லது எதையும் தவிர்க்கவோ முயற்சிக்க மாட்டீர்கள். மாறாக நீங்கள் சந்தையை வெளிக்கொணர அனுமதிப்பீர்கள். மேலும் நீங்கள் வாய்ப்புகள் என வரையறுக்கும் எந்த சூழ்நிலையையும் பயன்படுத்திக் கொள்ள உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் உங்களை கிடைக்கச் செய்யும் போது, சந்தையின் நடத்தையில் எந்த வரம்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் விதிக்க மாட்டீர்கள். சந்தை என்ன செய்யப் போகிறதோ அதைச் செய்வதில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். இருப்பினும், எதையாவது செய்யும் செயல்பாட்டில் நீங்கள் வரையறுக்கும் மற்றும் வாய்ப்புகளாக உணரும் சில நிபந்தனைகளை சந்தை உருவாக்கும். நீங்கள் அந்த வாய்ப்புகளில் உங்களால் முடிந்தவரை செயல்படுகிறீர்கள், ஆனால் உங்கள் மனநிலை சந்தையின் நடத்தை சார்ந்து அல்லது பாதிக்கப்படுவதில்லை. சந்தையின் நடத்தையால் பாதிக்கப்படாத மனநிலையை உருவாக்க நீங்கள் கற்றுக்கொண்டால் போராட்டம் இல்லாமல் போகும். உள்நாட்டுப் போராட்டம் முடிவடையும் போது எல்லாம் எளிதாகிவிடும். அந்த நேரத்தில் ஒரு வர்த்தகராக உங்களின் திறனை உணர்ந்து கொள்ள, பகுப்பாய்வு அல்லது மற்றபடி உங்களின் அனைத்து திறன்களையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதோ சவால். நீங்கள் ஒரே நேரத்தில் அசௌகரியத்தையும் பயத்தையும் உணர்கிறீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் தவறாக நிரூபிக்கப்படலாம், பணத்தை இழக்கலாம், தவறவிடலாம் அல்லது பணத்தை மேசையில் விட்டுவிடலாம் என்று நீங்கள் உறுதியாக நம்பும்போது எப்படி நம்பிக்கையுடனும் வலியின்றியும் இருப்பீர்கள்? நீங்கள் பார்க்கிறபடி உங்கள் பயமும் அசௌகரியமும் முழுமையாக இருக்கும். நியாயமான மற்றும் பகுத்தறிவு.
சந்தையுடன் தொடர்பு கொள்வதை நீங்கள் சிந்திக்கும் தருணத்தில் அந்த சாத்தியங்கள் ஒவ்வொன்றும் உண்மையானதாக மாறும். இழப்பது, தவறவிடுவது அல்லது பணத்தை மேசையில் விட்டுவிடுவது என்பதாகும். இந்த சாத்தியக்கூறுகளைப் பற்றி அனைவரும் ஒரே மாதிரியான நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளை பகிர்ந்து கொள்வதில்லை. எனவே அதே உணர்ச்சிகரமான உணர்திறனை நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எல்லோரும் ஒரே விஷயங்களுக்கு பயப்படுவதில்லை. இது வெளிப்படையாகத் தோன்றலாம், ஆனால் அது இல்லை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நாம் பயப்படும்போது இந்த நேரத்தில் நாம் உணரும் உணர்ச்சி அசௌகரியம் மிகவும் உண்மையானது. அது கேள்விக்கு அப்பாற்பட்டது, மேலும் நம் யதார்த்தத்தை அனைவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று கருதுவது இயல்பானது. நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தருகிறேன். நான் சமீபத்தில் ஒரு வியாபாரியுடன் பணிபுரிந்தேன். அவர் பாம்புகளைக் கண்டு பயந்தார். அவரை பொறுத்த வரையில் அவர் பாம்புகளைப் பற்றி எப்போதும் பயப்படுவார், ஏனென்றால் அவர் இல்லாத நேரத்தை அவரால் நினைவுபடுத்த முடியவில்லை. இப்போது அவருக்கு திருமணமாகி 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. ஒரு நாள் மாலை அவருடைய மனைவி வெளியூர் சென்றிருந்த போது அவருடைய மகளும் அவரும் ஒரு நண்பரின் வீட்டிற்கு இரவு உணவிற்கு அழைக்கப்பட்டனர். எனது வாடிக்கையாளருக்கு தெரியாமல் அவரது நண்பர் குழந்தைக்கு ஒரு செல்லப்பாம்பு இருந்தது. நண்பர்கள் குழந்தை பாம்பை அனைவரும் பார்க்கும்படி வெளியே கொண்டு வந்தபோது எனது வாடிக்கையாளர் பதற்றமடைந்து நடைமுறையில் பாம்பிலிருந்து முடிந்தவரை விலகிச் செல்ல நடைமுறையில் அறையின் மறுபுறம் குதித்தார். அவரது மகள் மறுபுறம் பாம்பினால் முற்றிலும் ஈர்க்கப்பட்டாள். அதை தனியாக விடவில்லை. இந்த கதையை அவர் என்னிடம் கூறும்போது, எதிர்பாராத விதமாக பாம்புடன் ஏற்பட்ட மோதலால் அதிர்ச்சியடைந்தது மட்டுமல்லாமல் தனது மகளின் எதிர்வினையால் அதிர்ச்சியடைந்தேன் என்று கூறினார். அவள் பயப்படவில்லை, அவள் இருப்பாள் என்று அவன் கருதினான். அவனுடைய பயம் மிகவும் தீவிரமானது என்றும் அவனுடைய மகள் பாம்புகளைப் பற்றிய தன் யதார்த்தத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டாள் என்பது அவனுக்கு நினைத்துக்கூட பார்க்க முடியாததாக இருந்தது என்பதை நான் அவனுக்கு விளக்கினேன். ஆனால் நான் சுட்டிக்காட்டினேன், உண்மையில் அவன் அனுபவத்தை அவளால் பகிர்ந்து கொள்ள முடியாது. குறிப்பாக அவளுக்கு பாம்புகளுக்கு பயப்பட கற்றுக் கொடுத்தது அல்லது அவளுக்கு வலிமிகுந்த பயமுறுத்தும் அனுபவம் இருந்தது. இல்லையெனில் அவளது மன அமைப்பில் எதிர்மாறாக எதுவும் இல்லாமல் உயிருள்ள பாம்புடன் அவள் முதல் சந்திப்பிற்கு பெரும்பாலும் எதிர்வினை தூய்மையான, கலப்படமற்ற கவர்ச்சியாக இருக்கும். என் வாடிக்கையாளர் தனது மகள் பாம்புகளுக்கு பயப்படுவாள் என்று கருதியது போலவே பெரும்பாலான வணிகர்கள் சிறந்ததாக கருதுகின்றனர். வர்த்தகர்கள் தங்களைப் போலவே தவறு, இழப்பு, தவறவிடுதல் மற்றும் பணத்தை மேசையில் விட்டுவிடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். சிறந்த வர்த்தகர்கள் எப்படியாவது தங்கள் அச்சத்தை அபரிமிதமான தைரியம், எஃகுக்கு நரம்புகள் மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றுடன் நடுநிலையாக்குகிறார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். வர்த்தகத்தை பற்றிய பல விஷயங்களைப் போலவே அர்த்தமுள்ளதாக தோன்றுவது வழக்கு அல்ல. நிச்சயமாக இந்த குணாதிசயங்களில் ஏதேனும் ஒன்று அல்லது அனைத்துமே எந்தவொரு சிறந்த வர்த்தகரிடமும் இருக்கலாம். ஆனால் உண்மையல்ல. இந்த பண்புகள் அவற்றின் சிறந்த செயல்திறனில் எந்த பங்கையும் வகிக்கின்றன. தைரியம், எஃகுக்கு நரம்புகள் அல்லது சுய கட்டுப்பாடு தேவை என்பது ஒரு உள்மோதலை குறிக்கிறது, அங்கு ஒரு சக்தி மற்றொன்றின் விளைவுகளை எதிர்கொள்ள பயன்படுத்தப்படுகிறது. வர்த்தகத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு போராட்டமும், முயற்சியும் அல்லது பயமும் உங்களை கணம் மற்றும் ஓட்டத்திலிருந்து வெளியேற்றும், எனவே உங்கள் முடிவுகளை குறைக்கும். இங்குதான் தொழில்முறை வர்த்தகர்கள் கூட்டத்திலிருந்து தங்களை பிரித்துக் கொள்கிறார்கள். சாதகர்கள் செய்யும் விதத்தில் நீங்கள் ஆபத்தை ஏற்கும்போது சந்தை அச்சுறுத்தும் எதையும் நீங்கள் உணரமாட்டீர்கள். எதுவும் அச்சுறுத்தவில்லை என்றால் பயப்பட ஒன்றுமில்லை. நீங்கள் பயப்படவில்லை என்றால் உங்களுக்கு தைரியம் தேவையில்லை. நீங்கள் அழுத்தமாக இல்லாவிட்டால் உங்களுக்கு எஃகு நரம்புகள் ஏன் தேவை? நீங்கள் பொறுப்பற்றவர்களாக இருப்பதற்கான உங்கள் திறனை பற்றி நீங்கள் பயப்படவில்லை என்றால் உங்களிடம் பொருத்தமான கண்காணிப்பு வழிமுறைகள் இருப்பதால் உங்களுக்கு சுயக்கட்டுப்பாடு தேவையில்லை. நான் சொல்வதின் தாக்கங்களை நீங்கள் சிந்தித்துப் பார்க்கும்போது நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனதில் ஏதாவது வர்த்தகத்தில் ஈடுபடும் மிகச் சிலரே பொறுப்பு மற்றும் ஆபத்து பற்றிய பொருத்தமான நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளுடன் தொடங்குகின்றனர். சிலர் இருக்கிறார்கள், ஆனால் அது அரிது. நாங்கள் கவலையில்லாமல் தொடங்குகிறோம், பின்னர் பயப்படுகிறோம், மேலும் எங்கள் அச்சங்கள் தொடர்ந்து நமது திறனை குறைக்கின்றன. சுழற்சியை முறியடித்து இறுதியில் அதை உருவாக்கும் வணிகர்கள் இறுதியில் தவிர்க்க கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் பொறுப்பையும் ஆபத்தையும் ஏற்றுக்கொள்ளத் தொடங்குகிறார்கள். சுழற்சியை வெற்றிகரமாக உடைத்தவர்களில் பெரும்பாலோர் அதை அனுபவிக்கும் வரை சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். வர்த்தகத்தின் தன்மையை பற்றிய அவர்களின் மாயைகளை அகற்றுவதில் சாதகமான விளைவைக் கொண்டிருப்பது பெரிய இழப்புகளிலிருந்து மிகவும் வேதனையானது.
உங்கள் வளர்ச்சியை பொறுத்தவரை அவை எவ்வாறு மாற்றப்படுகின்றன என்பது அவ்வளவு முக்கியமல்ல, ஏனென்றால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது கவனக்குறைவாக நடந்தது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர்கள் சந்தையுடன் தொடர்பு கொள்ளும் வழிகளில் அவர்களின் புதிய முன்னோக்கு ஏற்படுத்தும் நேர்மறையான விளைவுகளை அனுபவிக்கும் வரை அவர்களின் மனச்சூழலுக்குள் நிகழும் மாற்றங்களை அவர்கள் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் மிகச் சில உயர்மட்ட வர்த்தகர்கள் தங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் என்பதை விளக்க முடியும். உங்கள் இழப்புகளை குறைத்தல் மற்றும் ஓட்டத்துடன் செல்லுங்கள் போன்ற கோட்பாடுகளில் பேசுவதைத் தவிர முக்கிய விஷயம் என்னவென்றால், வழியை சிந்திப்பது முற்றிலும் சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது முக்கியம். ஒரு வர்த்தகராக உங்கள் நேரடி அனுபவம் வேறுவிதமாக வாதிடினாலும், தொழில் வல்லுநர்கள் அச்சமின்றி வர்த்தகம் செய்கிறார்கள். உங்கள் மனச்சூழலை சீரமைத்தல். இதுவரை நான் விவாதித்தவற்றில் பெரும்பாலானவை உண்மையான வேலையைச் செய்ய உங்களை தயார்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்தகவுகள் மற்றும் விளிம்புகளில் உறுதியான நம்பிக்கையை கொண்ட ஒரு சிந்தனை உத்தியை நான் உங்களுக்கு கற்பிக்கப் போகிறேன். இந்த புதிய சிந்தனை உத்தியின் மூலம் உங்கள் வர்த்தகத்தை துண்டிக்கும் சந்தையுடன் புதிய உறவை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். தவறு அல்லது இழப்பது என்பது பொதுவாக எதை குறிக்கிறது, மேலும் இது சந்தையை பற்றிய எதையும் அச்சுறுத்துவதாக கருதுவதை தடுக்கிறது. வலியின் அச்சுறுத்தல் நீங்கும் போது பயம் அதற்கேற்ப மறைந்துவிடும். அதேபோல் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய பயம் சார்ந்த பிழைகளும் மறைந்துவிடும். கிடைத்ததை காணவும் பார்த்ததை செயல்படுத்தவும் சுதந்திரமான மனதுடன் இருப்பீர்கள். இந்த கவலையற்ற பயமற்ற மனநிலையை அடைவதற்கு மீண்டும் மீண்டும் எரிக்கப்பட்டாலும் சில வேலைகள் தேவைப்படும். ஆனால் நீங்கள் நினைப்பது போல் அது கடினமாக இருக்காது. உண்மையில் இந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்து முடித்த நேரத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எவ்வளவு எளிமையானவை என்பதை உங்களில் பெரும்பாலோர் ஆச்சரியப்படுவீர்கள். பல விதங்களில் மனநிலை அல்லது முன்னோக்கு என்பது மென்பொருள் குறியீடு போன்றது. நீங்கள் பல ஆயிரம் வரிகள் சரியாக எழுதப்பட்ட குறியீட்டை கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு குறைபாடுள்ள வரியுடன் அந்த ஒரு குறைபாடுள்ள வரியில் ஒரே ஒரு எழுத்து மட்டுமே இருக்கக்கூடும். மென்பொருளின் நோக்கத்தை பொறுத்து, மற்ற எல்லாவற்றிலும் அந்த குறைபாடு எங்குள்ளது என்பதை பொறுத்து, அந்த ஒரு தவறான எழுத்து இல்லையெனில் சரியாக எழுதப்பட்ட அமைப்பின் செயல்திறனை அழிக்கக்கூடும். நீங்கள் பார்க்கிறீர்கள், தீர்வு எளிமையானது. தவறான பாத்திரத்தை சரி செய்யவும் எல்லாம் சீராக இயங்கும். எவ்வாறாயினும் பிழையை கண்டறிவது அல்லது முதலில் அது இருப்பதை அறிவது கணிசமான நிபுணத்துவத்தை எடுக்கும். சிறந்த வர்த்தக மனநிலைக்கு வரும்போது ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட உளவியல் தூரத்தில் உள்ளனர். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், கிட்டத்தட்ட அனைவரும் குறைபாடுள்ள மென்பொருள் குறியீட்டுடன் தொடங்குகிறார்கள். உளவியல் தூரத்தை குறிக்க கிளிக்குகள் அல்லது டிகிரி போன்ற சொற்களை பயன்படுத்துகிறேன், ஆனால் இந்த சொற்கள் குறிப்பிட்ட தூரத்தை குறிக்கவில்லை. எனவே, எடுத்துக்காட்டாக, உங்களில் பலர் நீங்கள் மட்டுமே சிறந்த மனநிலையிலிருந்து ஒரு கிளிக்கில் மட்டுமே இருப்பதை காண்பீர்கள். அந்த ஒரு கிளிக் வர்த்தகத்தின் தன்மையை பற்றி உங்களிடம் உள்ள 1 அல்லது 2 தவறான அல்லது தவறான அனுமானங்களை குறிக்கும். இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சில யோசனைகளை நீங்கள் சிந்திக்கும்போது உங்கள் முன்னோக்கு மாறக்கூடும். மென்பொருள் குறியீட்டின் ஒப்புமையை பயன்படுத்த, அந்த மாற்றம் உங்கள் மன அமைப்பில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அதை சரியாக வேலை செய்யும் ஒன்றை மாற்றுவதற்கு சமமாக இருக்கும். மக்கள் பொதுவாக இந்த வகையான உள்மன மாற்றத்தை ஆஹா அனுபவம் அல்லது ஒளியெறியும் தருணம் என்று விவரிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இது போன்ற அனுபவங்கள் உள்ளன. அவற்றுடன் தொடர்புடைய சில பொதுவான குணங்கள் உள்ளன. முதலில் நாம் பொதுவாக வித்தியாசமாக உணர்கிறோம். திடீரென்று மாறியது போல் உலகம் வித்தியாசமாக தெரிகிறது. பொதுவாக திருப்புமுனையின் தருணத்தில், இதை ஏன் என்னிடம் முன்பே சொல்லவில்லை, அல்லது இது முழு நேரமும் எனக்கு முன்னால் இருந்தது ஆனால் நான் அதை பார்க்கவில்லை, அல்லது இது மிகவும் எளிமையானது, ஏன் என்னால் அதை பார்க்க முடியவில்லை. அனுபவத்தின் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அது சில நேரங்களில் சில நிமிடங்களில் நேரத்தின் அளவு மாறுபடலாம் என்றாலும், நமது அடையாளத்தின் இந்த புதிய பகுதி எப்போதும் நாம் யார் என்பதில் ஒரு பகுதியாக இருப்பதைப் போல உணர்கிறோம். அனுபவத்தை பெறுவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்பதை நம்புவது கடினம். சுருக்கமாக, தொடர்ந்து வெற்றிகரமான வர்த்தகராக இருக்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பலவற்றை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சில விழிப்புணர்வு இருக்கலாம். ஆனால் எதையாவது அறிந்திருப்பது தானாகவே அதை நீங்கள் யார் என்பதன் செயல்பாட்டு பகுதியாக மாற்றாது. விழிப்புணர்வு என்பது நம்பிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதும் அதனுடன் ஒத்துப்போவதும் அதில் செயல்படக்கூடிய அளவில் அதை நம்புவதும் ஒன்று என்று நீங்கள் கருத முடியாது.
பாம்புகளுக்கு பயப்படும் எனது வாடிக்கையாளரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா பாம்புகளும் ஆபத்தானவை அல்ல என்பதையும், ஆபத்தானவை மற்றும் இல்லாதவைகளை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை கற்றுக்கொள்வது கடினமாக இருக்காது என்பதையும் அவர் நிச்சயமாக அறிந்திருக்கிறார். ஆபத்தில்லாத பாம்புகளுக்கு பயமா? அவனுடைய மனச்சூழலில் அவனுடைய விழிப்புணர்வு இப்போது பாம்புகளுடன் பயமோ அசைவின்றி பழகும் நிலைக்கு குறையும் என்று நாம் கருதலாமா? இல்லை, இந்த அனுமானத்தை நாம் செய்ய முடியாது. சில பாம்புகள் ஆபத்தானவை அல்ல என்ற அவனது விழிப்புணர்வும், பாம்புகள் குறித்த அவனது பயமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக அவனது மனச்சூழலில் அருகருகே இருக்கலாம். நீங்கள் அவரை ஒரு பாம்புடன் எதிர்கொள்ளலாம், மேலும் பாம்பு ஆபத்தானது அல்ல, அவரை காயப்படுத்தாது என்பதை அவர் அறிந்திருப்பதை அவர் உடனடியாக ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் விரும்பினாலும் பாம்பை தொடுவது மிகவும் கடினமாக இருக்கும். அவர் வாழ்நாள் முழுவதும் பாம்புகளுக்கு பயப்பட வேண்டியவர் என்று அர்த்தமா? அவர் விரும்பினால் மட்டுமே. இது உண்மையில் விருப்பத்தின் விஷயம். அவரது பயத்தை நடுநிலையாக்குவது நிச்சயமாக சாத்தியம், ஆனால் அவர் அதில் வேலை செய்ய வேண்டும். மேலும் எதிலும் வேலை செய்வதற்கு போதுமான உந்துதல் தேவை. நம்மில் பலர் பகுத்தறிவற்ற பயம் என்று நமக்குத் தெரிந்தவை மற்றும் முரண்பாட்டுடன் வாழத் தேர்வு செய்கிறோம், ஏனெனில் பயத்தை வெல்ல தேவையான உணர்ச்சிகரமான வேலையைச் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. இந்த எடுத்துக்காட்டில் முரண்பாடு தெளிவாக உள்ளது. எவ்வாறாயினும், எனது பல வருட வர்த்தகர்களுடன் பணிபுரிந்ததில் ஆபத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சிக்கல்களைச் சுற்றியுள்ள பல பொதுவான முரண்பாடுகள் மற்றும் மோதல்களை நான் கண்டறிந்துள்ளேன். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முரண்பட்ட நம்பிக்கைகளை வைத்திருப்பது உங்கள் நேர்மறையான நோக்கங்களை எளிதாக ரத்து செய்யலாம். நீங்கள் எவ்வளவு உந்துதலாக இருந்தாலும் வெற்றிகரமானது. பிரச்சனை என்னவென்றால், இந்த முரண்பாடுகள் எதுவும் உண்மையில் வெளிப்படையாக இல்லை, குறைந்தபட்சம் முதல் பார்வையில் இல்லை. இருப்பினும் முரண்பாடான நம்பிக்கைகள் மட்டுமே பிரச்சனைகள் அல்ல. நான் ஒரு ரிஸ்க் எடுப்பவன் போன்ற கூற்றுகளைப் பற்றி என்ன? வர்த்தகர்கள் பொதுவாக நம்பிக்கையின் செயல்பாட்டு நிலைக்கு கீழே இறங்கிவிட்டதாக கருதுகிறார்கள் என்பதை குறிக்கிறது. ஆபத்து. முரண்பாடான நம்பிக்கைகள் மற்றும் செயல்படாத விழிப்புணர்வு ஆகியவை குறைபாடுள்ள மனமென்பொருள் குறியீட்டை குறிக்கின்றன. கவனம் செலுத்தி உங்கள் இலக்குகளை அடைவதற்கான உங்கள் திறனை அழிக்கும் குறியீடு. நீங்கள் ஒரே நேரத்தில் முடுக்கியின் மீதும் மற்றொன்றை பிரேக்கிலும் வைத்திருப்பது போல் தோன்றும் குறியீடு. ஒரு மர்மமான தரத்தை எவ்வாறு வர்த்தகம் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் குறியீடு. முதலில் வேடிக்கையான முறையில் சவாலாக இருக்கும், ஆனால் பொதுவாக தூய்மையான, கலப்படமற்ற உற்சாகமாக மாறும். 1960களின் பிற்பகுதியில் நான் கல்லூரியில் படிக்கும்போது பால் நியூமன் நடித்த கூல் ஹேண்ட் லூக் திரைப்படம் எனக்கு மிகவும் பிடித்த திரைப்படம். அப்போது இது மிகவும் பிரபலமான திரைப்படம். எனவே உங்களில் சிலர் இதை இரவு நேர தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். லூக் ஜார்ஜியா சேன் கும்பலில் இருந்தார். அவர் தப்பித்து 2வது முறையாக பிடிபட்ட பிறகு வார்டன் மேலும் லூகா அவர்களை 3ஆம் முறை முட்டாளாக்க விடக்கூடாது என்பதில் காவலர்கள் உறுதியாக இருந்தனர். அதனால் ஓய்வே இல்லாமல் அளவுக்கு மீறிய வேலைகளைச் செய்யும்படி வற்புறுத்தி இடையிடையே அடி கொடுத்து கொண்டே, இன்னும் உன் புத்தி சரியாகிவிட்டதா லூகா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இறுதியில் கணிசமான துன்பங்களுக்குப் பிறகு லூகா இறுதியாக சிறை முதலாளிகளிடம் தனது மனம் சரியாக இருப்பதாக கூறினார். அப்படிச் செய்யவில்லை என்றால், மீண்டும் தப்பிக்க முயன்றால் அவரை கொன்றுவிடுவது நிச்சயம் என்று சொன்னார்கள். நிச்சயமாக லூகா மற்றொரு தப்பிக்க முயன்றார். அவர்களின் வார்த்தைக்கு உண்மையாக காவலர்கள் அவரை கொன்றனர். லூகாவைப் போலவே பல வர்த்தகர்கள், அவர்கள் அதை உணர்ந்தோ அல்லது தெரியாமலோ, சந்தையை வென்று அதை தங்கள் வழியில் வைத்திருக்க முயற்சிக்கிறார்கள். உங்கள் மனதை சரியாகப் பெற தயாராக இருக்க வேண்டும்.